காரியம் சொல்லியிருக்கிறேன். 1, அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள். 2, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 3, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 4, தேவனுடைய சித்தத்தை செய்வதில் நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். 5, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கள். 6, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். 7, அவருடைய அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன? நீங்க நிலைத்திருக்கும் போது என்ன செய்யப்படுகிறீர்கள்? கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்கும். நம்பர் 1, நான் தேவனோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் நாம் செய்கிற காரியத்தை அவர் ஆசீர்வதித்து வேதம் சொல்லுகிறது, நிலைத்திருப்பது எனக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா அதிக மகிமையை கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மகிமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. என்னிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற கனி அது மகிமை உள்ளதா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்தி பார்க்க விரும்புகிறார். நீங்கள் மகிமை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எங்கள் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்து பார்க்க விரும்புகிறார் தெரியுமா? மகிமைப்படுத்தி பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 28, 29, 30 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகலவற்றிற்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நன்மை உண்டாகும். அழைக்கப்பட்டவனுக்கு நன்மை உண்டாகும். அழைக்கப்பட்டவனுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். யாரை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்த இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவனை அவன் நிலைமையிலே தேவன் விட்டு விடுகிறதில்லை. அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மகிமைப்படுத்தி பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நிலைத்திருங்க. 2வது 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 3:6 வேதம் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. அல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்பா? சொல்லுங்க, பாவம் செய்ய மாட்டான். ஆண்டவர் பாவத்திற்கு உங்களை விட்டுவிட மாட்டார். பாவம் செய்ய மாட்டேன். நிலைத்திருந்து பாருங்க. சில பாவங்களை உங்களால் விட முடியலையா? சில பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்குதான்? கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்து பாருங்க. அவன் என்ன செய்ய மாட்டானா? பாவம் செய்ய மாட்டான். 3வது யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். 15:7. பிரைஸ் தி லார்ட். 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தா, ஹல்லேலூயா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நிலைத்திருந்தா ஜெபம் கேட்கப்படும். ஏன் உங்க ஜெபம் கேட்கப்படல அப்படின்னா நான் நிலைத்திருக்கல. வேதம் சொல்லுது, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களும் நிலைத்திருந்தா நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒண்ணுமே நிலைத்திரு. உன் ஜெபம் என்ன செய்யப்படும்? சொல்லுங்க, நிலைத்திருக்கிறனுடைய ஜெபம் கேட்கப்படும். அடுத்து யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனத்துல நிலைத்திருக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இதை நான் சொல்றேன். உங்க சந்தோஷம் சொல்லுமா? என் சந்தோஷம் உங்களுக்கு வேணும்னா வேதம் சொல்லுது, என்னுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. அப்படின்னா என்ன? போதுமான அளவுக்கு சந்தோஷம். அல்லேலூயா.
இந்த சந்தோஷம் உங்களுக்குள் நிறைவா இருக்கணும்னா, இந்த சந்தோஷம் உங்களுக்குள் போதுமான அளவு இருக்கணும்னா வார்த்தையில நிலைத்திருந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது சந்தோஷம் கட்டாயம் உண்டாகும், சமாதானம் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எப்பப்பா? நான் நிலைத்திருக்கும் போது. அல்லேலூயா. நான் நிலைத்திருக்கும் போது தேவனுடைய சந்தோஷத்திற்குள் நான் என்ன செய்கிறேன்? நான் நிறைவு அடைகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் வருகிற சந்தோஷம். ஆண்டவர் சொல்ல, இந்த சந்தோஷம் உனக்கு வேணும்னா நிலைத்திருந்து பாரு. சந்தோஷத்துக்கு தானே இந்த பாடு இல்லை, சந்தோஷத்துக்காக தானே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சண்டை போடுறோம். அவர் சொல்றாரு, நீ நிலைத்திருந்து பாரு, இந்த சந்தோஷம் உனக்கு மிகுதியா இருக்கும். கடைசியா யோவான் 15:5 வாசிக்கும் போது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் நிலைத்திருக்கும் பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறான்? மிகுந்த கனிகளை அவன் கொடுக்கிறான். என கண்பானவர்களே, ஆண்டவர் சொன்னான், என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திருந்து பாருங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிற மரமா தான் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த 7 காரியத்தில் நீங்க நிலைத்து இருந்துட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. செய்யாம ஏன் நடக்கலன்னு கேட்கறது ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் போது கட்டாயம் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா.